இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாள். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? இரண்டு கரங்களையும் விரித்து ஆண்டவருடைய சந்நிதியிலே முழந்தாள் படியிட்டு, அன்பு தெய்வமே, இந்த மக்கள் உம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கின்றார்கள். இவர்களுடைய ஜெபத்தை உம்முடைய பாதத்திலே தருகின்றார்கள், வேண்டுதல் செய்கின்றார்கள். ஆசீர்வதியும் உம்முடைய அருள் பிரசன்னம் இவர்களை தொடட்டும். இந்த நாளில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும் என்பதை இவர்களுக்கு நீர் அறிவுறுத்தி தாரும். உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக, உம்முடைய திரு சுத்தத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக இவர்கள் என்று மாறட்டும். தூய ஆவியின் அருளை தொடர்ந்து இந்த மக்களுக்கு கொடும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை எரேமியா புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையின் முன்பகுதி. நான் உன் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. பாருங்க, புதையலை கண்டுபிடிக்கின்றவர்கள் மிகவும் மகிழ்வார்கள். வாழ்க்கையிலே கிடைச்ச பெரிய பொக்கிஷம் என்று நினைப்பார்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அந்த புதையலால் மாறப்போகின்றது என்று நினைத்து அகமகிழ்வார்கள். வாழ்க்கை தரம் உயர்கின்றது, வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கின்றது. புதையலை கண்ட மக்கள் இவ்வாறு மகிழும் போது, ஆண்டவரின் வார்த்தையை கண்டடைந்தவர்கள் வாழ்க்கையை கண்டடைந்தவர்கள். எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தையை கண்டடைந்தவர்கள் ஆண்டவரை கண்டடைந்தவர்கள். ஆண்டவரின் வார்த்தையை உட்கொண்டவர்கள் முடிவில்லா வாழ்வின் அமுதை கொண்டவர்கள். அவர்களுடைய வாயில் வார்த்தை இனிக்கும், தேன் போல் இனிக்கும் என்று இறைவன் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய நாவில் வந்தபோது என்னுடைய நாவு தேன் போல் இனித்தது என்று சொல். ஆன்மா அக்களிக்கும், மகிழ்ச்சியால் துள்ளி நிறையும். எனது உள்ளத்திற்கு ஆனந்தம் அந்த இறை வார்த்தை தரும். அன்புமிக்கவர்களே, அதனால் தான் இறை வார்த்தையை கண்டடைந்தவர்கள் ஒட்டுமொத்த கடவுளையே கண்டடைந்தவர்கள். அவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரத்தை போன்றவர்கள், எல்லா காலத்திலும் கனி தரக்கூடியவர்கள். அவர்களுக்கு வெயில் காலம் என்றில்லை, மழைக்காலம் என்றில்லை, பனிகாலம் என்றில்லை. எல்லா நேரத்திலும் பச்சை பசேல் என்று இருப்பவர்கள். ஆண்டவரின் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அதனால்தான் அந்த இறை வார்த்தைக்கு சக்தி. இறை வார்த்தை என்னோடு இருக்கும் போது இறைவன் என்னோடு இருக்கின்றார். திருவெளிப்பாடு 1:3 சொல்லுகின்றது, இந்த இறை வார்த்தையை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இதில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்றார். யோசுவா புத்தகம் சொல்லுகின்றது, இந்த இறை வார்த்தை உன் முன்னின்று அகற்றாது, இதை இரவும் பகலும் தியானித்து இதில் இருக்கின்றவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நலம், உடல் நலம், உள்ள நலம், ஆன்மீக நலம் எங்கிருந்து கிடைக்கின்றது? இந்த இறை வார்த்தையிலிருந்து கிடைக்கின்றது. இந்த இறை வார்த்தை தான் வெற்றி தரக்கூடியது. அன்புமிக்கவர்களை, ஒன்று தெரியுமா? வகுப்பறையில் பாஸ் ஆகிறவங்க எல்லாம் வாழ்க்கையில பாஸ் ஆகிறது இல்லை. நமக்கு வாழ்க்கையில் பாஸ் ஆக வேண்டும். ஏனென்றால் வாழ்வின் ஊற்றாகிய கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும். அதனால் தான் இறை வார்த்தையை கேட்டு இரவும் பகலும் தியானிக்கின்றவர்கள் வாழ்வில் நலம் பெறுவார்கள், வெற்றி பெறுவார்கள். எனவே அந்த இறை வார்த்தையை கண்டடைந்தவர்கள் வாழ்க்கையை கண்டடைந்தவர்கள். எனவே அந்த இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உண்ண வேண்டும். அதிலிருந்து வருகின்றவற்றை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த இறை வார்த்தை முடிவில்லாதது, நமக்கு வாழ்வு தரக்கூடியது. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.